Hi students, very good morning one and all. Today discuss about topic for Introduction to Computers. The previous class discussed about history of computer. நம்ம போன previous classல நம்ம கம்ப்யூட்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் பிகினிங் பார்த்துருந்தோம். இப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம். பிகினிங் கம்ப்யூட்டர் என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது சார்லஸ் பாப்பேஜ் ஏன் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் போன ப்ரீவியஸ் கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்பா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரு, நம்ம சார்லஸ் பாப்பேஜ் ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தேன். அதில் பர்டிகுலராக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக ஃபஸ்ட்டு வந்த டூல் தான் எது அப்படின்னா நமக்கான அபாகஸ். அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் டிஃப்ரென்ஸ் என்ஜின் அப்படின்ற ஒரு மிஷினை டிசைன் பண்ணார். அது பர்டிகுலராக எதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னா சம் மேத்தமெட்டிக்கல், அது மேத்தமெட்டிக்கலில் பர்டிகுலராக எதுனா அடிஷன் கால்குலேஷனுக்காக யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீரியடு கழிச்சு இயர் ஆஃப் 1937 ஃபஸ்ட்டு இயர் ஆஃப் 1837 ஃபஸ்ட்டு நம்ம சார்லஸ் பாப்பேஜ் அதாவது டிஃப்ரென்ஸ் என்ஜினை பேஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்ற ஒரு மிஷின் ஒன்று டிசைன் பண்ணார். ஓகே சார், அந்த மிஷினில் தான் என்ன சார் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு பிகினிங் நம்ம சொல்லியிருந்தோம் அன்னைக்கு என்ன அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டு ஏஎல்யூ கான்செப்ட். ஏஎல்யூ அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்போம். என்ன சார் படிச்சிருப்போம்னா ஏஎல்யூக்கு எக்ஸ்பேண்ட் படிச்சிருப்போம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் எதுக்காக சார் யூஸ் ஆச்சு அப்படின்னா சம் அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் லைக் தட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே சார், இந்த அனாலிட்டிக்கல் என்ஜினில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த அனாலிட்டிக்கல் என்ஜினில் தான் ஏஎல்யூ கொண்டு வந்தாங்க, கண்ட்ரோல் ஃப்ளோவை கொண்டு வந்தாங்க, மெமரியை கொண்டு வந்தாங்க. சார் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஆர்டினரி கால்குலேட்டரில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது தம்பி, ஆனால் ஏஎல்யூவில் அதாவது ஃபஸ்ட்டு வந்த அனாலிட்டிக்கல் என்ஜினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மிஷினை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணதுனால ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ரைட், அதுக்கான ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கான் பார்ப்பான். சார்லஸ் பாப்பேஜில் உன்னுடைய கம்ப்யூட்டர் புக்கில் ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்லேயே அந்த கண்டென்ட் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே கண்டென்ட் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்றதை அப்படியே பார்ப்போம், கவனிப்பான். சார்லஸ் பாப்பேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஹிஸ் இன்வென்டட் and the concept of analytical engine in year of 1837. இயர் ஆஃப் 1837 நம்மளுடைய சார்லஸ் பாப்பேஜ் அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்ற என்ஜினை டிசைன் பண்ணார். ரைட், அதுக்கடுத்து the analytical engine contained arithmetic unit ALU basic flow control. இதில் அதாவது அனாலிட்டிக்கல் என்ஜினில் என்னென்ன இருந்தது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருந்தது. அதுக்கடுத்து என்ன இருந்தது, ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இருந்தது, இன்டகிரேட்டட் மெமரி இருந்தது, which led to be the development of first general purpose programming, general purpose computer. சார் அதாவது இதை ஃபாலோ பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுனால ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இதுதான்பா அந்த இன்ட்ரோடக்ஷன். இப்போ தெரிஞ்சிருக்கும் எதனால் உன்னைய கம்ப்யூட்டருக்கு ஃபாதர் யார் அப்படின்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றோம். ஏன் சார்லஸ் பாப்பேஜ்னு சொல்கிறோன்னா ரீசன் இதுதான்பா. ரைட், இப்போ நம்ம புக்குக்கான கண்டென்ட் பார்க்கலாம்பா. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் நாம் இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அதனுடைய அண்டரில் என்னென்ன கம்ப்யூட்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவனிப்பா. Right, first introduction. Computer are seen everywhere around us in all sphere of life, in the field of education, research, travel and tourism, weather forecasting and social networking and e-commerce etc. அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்றது எனிவர் வேர்ல்ட் அஸ், அதாவது எல்லா வேர்ல்டுக்குள்ளார எல்லா ஏரியாவுக்குள்ளாரையும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்றது இருக்குது. அதில் பர்டிகுலராக எல்லா ஆர்கனைசேஷனுக்குள்ளாரையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதாவது எஜுகேஷனுக்குள்ளாரையும், ரிசர்ச்சுக்குள்ளாரையும், ட்ராவலுக்குள்ளாரையும் அண்டு டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்டு சோசியல் நெட்வொர்க்கிங். சார் இதில் நமக்கு எஜுகேஷன் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும்,
எஜுகேஷன் அப்படின்றது ஸ்கூல் அண்டு காலேஜஸ் தான். இது மாதிரியான ஆர்கனைசேஷனில் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரன் ஆகாது. அதை தான் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஏரியாவுக்குள்ளாரையும் ட்ராவல், அதாவது நம்ம ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பார்த்தியா ட்ராவல், இது மாதிரியான ஏரியாவுக்குள்ளாரையும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது. டூரிசம், இப்போ பர்டிகுலராக ஊட்டி போகிறோம் இல்லை கொடைக்கானல் போகிறோம்னா அதில் டூரிஸ்ட் பிளேஸை அடித்தோம் அப்படின்னா நமக்கு டூரிஸ்ட் பிளேஸுக்கான எல்லா லொக்கேஷனும் வியூ பண்ணி காமிக்குது. ஸோ இது மாதிரியான ஏரியாவுக்குள்ளாரையும் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றது நெசசரியான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வானிலை ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெதர், இன்றைக்கி இவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து மழை பெஞ்சு, அதாவது இத்தனை சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி இவ்வளோ சென்செக்ஸில் வந்து ஃபாரன்ஹீட் வெயில் அடிச்சது. இன்றைக்கி நாமக்கல் வந்து 40 டிகிரி 50 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையோ. ஸோ இது மாதிரியான ஆர்கனைசேஷனுக்குள்ளாரையும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஹாவ் நவ் பிகம் த இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதாவது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப்லேயும் வந்து பார்த்தோன்னா தவிர்க்க முடியாத ஒரு பார்ட்டாக நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஹாவ் நவ் பிகம் த indispensable part of our life. Computer have revolutionized our life with their accuracy and the speed of performing a job with is truly remarkable. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா, எதுக்காக பேசிக்காக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அக்யூரசி அண்ட் ஸ்பீடு, இந்த ரெண்டு பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ மேனுவல் கால்குலேஷனுக்கும் கம்ப்யூட்டர் கால்குலேஷனுக்கும் உனக்கு டிஃபர் இருக்குன்றது உனக்கும் தெரியும். என்ன சார் அப்படின்னா, மேனுவலாக போட்டோம் அப்படின்னா பேர்ன் டு த எரர், உள்ளார எரர் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் கம்ப்யூட்டரைஸ்டு மூலிமா போட்டோம் அப்படின்னா ஒன்று அக்யூரசி, நம்ம போடக்கூடிய கால்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் வந்து வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஸ்பீடு. மேனுவல் கால்குலேஷனுக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு கால்குலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேனுவல் கால்குலேஷனில் ½ அன் ஹவர் எடுத்துக்கக்கூடிய ஒரு கால்குலேஷனுக்கு கம்ப்யூட்டரில் போட்டால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளார நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ கம்ப்யூட்ரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிமார்க்கபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன சார் அப்படின்னா அதுக்கான அக்யூரசி அண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் பி ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். பேசிக்காக இப்போ இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஆர்கனைசேஷனுமே கிடையாது. எல்லா ஆர்கனைசேஷனுக்குள்ளாரையும் கம்ப்யூட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் த கம்ப்யூட்டர் இன்ஃபேக்ட் த வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஹவ் பிகம் த பேப்பர்லெஸ்ஸர். அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இப்போ பேப்பர்லெஸ் ஆர்கனைசேஷனாக மாறுறதுக்கு நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து டிபெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் பேப்பர்லெஸ் ஆர்கனைசேஷனாக என்ன சார் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் வர்றதுக்கு ஒரு 20 இயர் ஒரு 30 இயர் பேக்கில் போனோம் அப்படின்னா எல்லா ஒர்க்குமே எதில் சார் நடந்தது அப்படின்னா பென் பேஸ்டு நோட் தான். எல்லாமே பென்னை பேஸ் பண்ணியும் பேப்பரை பேஸ் பண்ணியும் நோட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒர்க்குமே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்க்குள்ளார வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஒர்க்கு. உள்ளார வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டரைசர் மூலிமா செய்கிறாங்க. உள்ளார டேட்டா பேஸ் இருக்குது, டேட்டா பேஸ் வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 30 இயர் ஒரு 40 இயர் ஒரு 50 இயருக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இது எல்லாமே மேனுவல் தான். மேனுவல்னால் ஒரு நோட்டு போட்டு பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே இது மாதிரியான கால்குலேஷன் எல்லாமே எதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா பென் பேஸ்டு நோட்டு சார். எல்லாமே பென்னை பேஸ் பண்ணியும் பேப்பரை பேஸ் பண்ணியும் நோட்டை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் வந்து இருந்தது. ஓகே சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதே ஒரு 1000 மெம்பர்ஸ் இல்லை 2000 மெம்பர்ஸ் அட்டன் டைமில் பேங்க்குள்ளார வந்தாங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ இது மாதிரியான ப்ராப்ளத்துக்காக தான் கம்ப்யூட்டர் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளார யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுனால அந்த பேப்பரே இல்லாத ஆர்கனைசேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். கம்ப்யூட்டர் ஹேவ் எவால்வ்டு ஓவர் த இயர் from simply calculating device high speed portable computer. பிகினிங் எதில் ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்றது வெறும் கால்குலேஷனுக்காக ஆரம்பித்து இப்போ ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து பார்ப்பா. The growth of computer industry started with the need for performing fast calculation. பேசிக்காகவே கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எதில் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு ஸ்பீடு கால்குலேஷனுக்காக ஆரம்பித்து இப்போ ரொம்ப வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. The manual method computing slow and burn to the error. இதான் முன்னாடி வந்து சொன்னோம். அதாவது மேனுவலாக ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அது எரர் நடக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். So attempt we are made to develop fast calculation device. Journey started from the first known calculating device abacus
which has led to us today as the extremely high speed calculating device. அதாவது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கால்குலேஷன் அபாகஸ்ல ஸ்டார்ட் ஆகி மிக ஹை ஸ்பீடு கால்குலேட்டிங் டிவைஸ் வரைக்கும் டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைட். அதுக்கடுத்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜெனரேஷன்? ஜெனரேஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன சார்னா, the generation is it is a technological development. சார் ஜெனரேஷன்னா என்ன சார், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன சார்னா, பேசிக்காகவே ஜெனரேஷன்ன்றது என்ன சார் சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன சார்? இப்போ பேசிக்காக ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு பேர்ன் ஆகும்போது ஆதி மனிதரில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஹியூமன் பீயிங் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அவனுக்கான கல்ச்சரை மாற்றி நிறைய மாடர்னாக வந்திருக்கான். ஸோ ஒவ்வொரு பீரியட்லையும் எடுத்த உடனே ஆதி மனிதனாக இருந்து இப்போ வரைக்கும் டெவலப் ஆகி அவன் வரல. ஒவ்வொரு பீரியட்லையும் என்ன பண்ணால் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் டெவலப் ஆகி ஃபஸ்ட்டு வந்து கற்காலத்தில் சாப்பாடு ஃபுட்டு இல்லாமல் அனிமலை வந்து வேட்டையாடி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாகரிகம் வளர ஒரு ஏரியாவுக்குள்ளார பயிர் செஞ்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை வந்து உணவாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியாக தனித்தனி நாடாக வந்து புரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளார ஒரு மக்கள் கூட்டமாக சேர்ந்து கொஞ்சமாக நாளடைவில் டெவலப் ஆகி இன்றைக்கி ஒவ்வொரு கண்ட்ரியாக பிரிஞ்சு வச்சு அவங்களுக்கான கல்ச்சர் வந்து நிறைய டெவலப் ஆகி நிறைய இன்றைக்கி அட்வான்ஸாக வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே நாள்லையும் இல்லை 1 மந்த்லேயும் நடக்கலை. அப்போ ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. இதுதான் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்கோடைய லைஃப் எப்படியோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கான ஜெனரேஷன் அப்படின்றதும். ஜெனரேஷன் அப்படின்றது நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெரி பிகினிங்கில் கால்குலேட்டரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வரைக்கும் டெவலப் ஆகி வந்திருக்கு. அப்படின்னா இது எல்லாமே அட் அ டைமில் வரல, ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி தான் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை தான் என்ன சார் சொல்லியிருக்காங்கன்னா த நேம் இஸ் கால்ட் த ஜெனரேஷன். அப்போ ஜெனரேஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன சார்னா, ஜெனரேஷன் இட் இஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு தான் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் எந்தெந்த ஏரியாவுக்குள்ளார எப்படி சார் டெவலப் ஆகிருக்கு, அது என்ன பேசிஸில் வந்திருக்கு அப்படின்றத அப்படியே நமக்கு டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. இதை லைனாக பார்க்கலாம். கவனிப்பாக இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் புக் பேக் 5 மார்க் கொஷின்ப்பா. ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷினும் கூட, ரொம்ப ஈஸியான 5 மார்க் கொஷினும் கூட. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டோரி, கம்ப்யூட்டரை எப்படி அதை டெவலப் பண்ணாங்க, என்னென்னலாம் ஆச்சு, என்னென்ன ஆர்கனைசேஷனுக்குள்ளலாம் யூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார்லஸ் பாப்பேஜ் என்ன மிஷின் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரைட். இப்போ பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் போக கம்ப்யூட்டர் ஏரியாவுக்குள்ளார வந்து வந்துருச்சு. ஓகே சார், ஜெனரேஷன். இப்போ ஜெனரேஷனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சார்னா, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பேசிக்காகவே நம்மளுடைய கம்ப்யூட்டரை எத்தனை ஜெனரேஷனாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 ஜெனரேஷனாக கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்கப்பா. அதில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அப்படின்னா அதுக்கான இயர் என்ன சார்னா இயர் ஆஃப் 1942 இயர் ஆஃப் 1950 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக இயர் ஆஃப் 1942 to இயர் ஆஃப் 1955ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இயர் தப்புப்பா. இயர் ஆஃப் 1942 கிடையாது, இயர் ஆஃப் 1940. ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான இயர் வந்து பார்த்தோன்னா இயர் ஆஃப் 1942 இயர் ஆஃப் 1955. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்குள்ளார என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உள்ளார கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ்ப்பா. அந்த வேக்கம் டியூப்ஸ் எப்படி சார் இருக்குன்னா அதுக்கான பிக்சரும் நம்மளுடைய புக்குக்குள்ளாரே கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்பான். ஓகே சார், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்குள்ளார என்னென்னலாம் மெரிட்ஸு என்னென்னலாம் டிமெரிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பான். பிகின் சைஸ். ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டருக்கான சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப என்லார்ஜிங்காக இருந்தது. சைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. செகண்ட் பாயிண்ட் என்ன, கன்சியூம்டு மோர் பவர்ஸ். இப்போ ஒரு விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மிஷினுக்கான சைஸ் வந்து பார்த்தோன்னா என்லார்ஜிங்காக இருக்குது. அப்போ அந்த மிஷின் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா பெரிய மிஷின் நமக்கு ரன் ஆகணும்னா உனக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ பவர் அதிகமாக எடுத்துச்சுன்னா என்ன ட்ராபேக் அப்படின்னா என்ன ட்ராபேக் வரும், டு ப்ரொவைட் த எனர்மரஸ் ஹீட் அதிகமாக ப்ரொவைட் பண்ணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. சார் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காயில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த மொபைல் ஃபோன் டிவைஸ் ரன் ஆகிறதுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹீட்டு வந்து பார்த்தோன்னா மீடியமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய மோட்டார் ஒரு பெரிய இன்ஜின் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள்
வீட்டுக்குள்ளார பம்பு செட் மோட்டார் வந்து வச்சுருக்கேன். அந்த மோட்டாருக்கான ஹீட்டும் இந்த நம்ம மொபைல் ஃபோனுக்கான மோட்டாருக்கான ஹீட்டும் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன் சார்னா இதுக்கான டிவைஸ் இந்த டிவைஸ் ரன் ஆகிறதுக்கு பவர் கம்மியாக எடுத்துக்கும். அந்த டிவைஸ் ரன் ஆகிறதுக்கு அதாவது இந்த மோட்டார் ரன் ஆகிறதுக்கு பவர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதுக்கான ஹீட்டு கம்மியாக இருக்கும், அதுக்கான ஹீட் வந்து ரொம்ப என்லார்ஜிங்காக இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சார் தெரியுது அப்படின்னா ஒரு பெரிய என்லார்ஜிங்கான டிவைஸ் ரன் ஆச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாக எடுத்துக்கும். ஹீட் அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா டு ப்ரொவைட் த எனாமரஸ் ஹீட்டையும் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணும். ஓகே சார், இப்போ ஹீட் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன சார் ட்ராபேக் அப்படின்னா ஒரு விஷயம் உனக்கு தெரியும். கம்ப்யூட்டருக்குள்ளார எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒயர்ஸ், அந்த ஒயர்னு சொல்ல மாட்டாங்க, பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே ஒயர்னு சொல்லக்கூடாதுப்பா, பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த பஸ்ஸஸ் இப்போ ஆனரியாக ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கோ இல்லை ஒரு டிவைஸ்லேருந்து இல்லை ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து எல்லாமே கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டெம்பரேச்சர் மட்டும்தான் அதை தாங்கிக்கும். அப்போ ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேபிள்ஸ் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த கேபிள்ஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கேபிள்ஸ் மெல்ட் ஆச்சுன்னா சிஸ்டம் வந்து எல்லாமே ஜாம் ஆகி சிஸ்டம் வந்து கரெக்டாகி போயிருப்பா. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்குள்ளார. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சார்னா மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் வாஸ் யூஸ்டு. சார் மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷனில் யூஸ் பண்ணாங்க கம்ப்யூட்டருக்கு. மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்னால் என்ன சார் அப்படின்னா இப்போ பேசிக்காகவே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழை யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், லத்தீன், இது மாதிரியான லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே சார், இதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ்க்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பேர். மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னா 0,1 இது பேர் பைனரி நம்பர் அப்படின்னு நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். இந்த நம்பரை மட்டும்தான் மிஷின் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இதுதான் மிஷின் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அதர்வைஸ் மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜஸ்மே யூஸ் பண்ணுறோம். எதை அதில் பர்டிகுலராக நாம் கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான். நம்ம கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, இது மாதிரியான லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் இன்புட் வந்து கொடுக்குறோம். ஆனால் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் அது மாதிரி வந்து கிடையாது. எதில் மட்டும்தான் கொடுத்தோம், ஒன்லி மிஷின் லெவல் லாங்குவேஜஸில் மட்டும்தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே சார், இப்போ இதில் ஒரு ஏரியா வந்திருக்கும், அதாவது புதுசாக 2 டெக்னிக்கல் வேர்டு வந்து சொல்லியிருப்பேன், ஹை லெவல் லாங்குவேஜ் அண்டு மிஷின் லெவல் லாங்குவேஜஸ். ஒன்றும் இல்லைப்பா, மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாரு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன் பார்த்தியா, இந்த லாங்குவேஜஸ்க்கு பேர் ஹை லெவல் லாங்குவேஜஸ்னு பேர். இந்த லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்குள்ளார அப்படியே இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஏன் சார் இன்புட்டாக கொடுக்க முடியாதுன்னா மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அப்போ மிஷின் ரீடபிள் ஃபார்ம் எது சார் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பைனரி ஃபார்ம். பைனரி ஃபார்ம் அப்படின்னா 0,1. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் ஹை லெவல் லாங்குவேஜெலாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இது மட்டும் தான் கொடுத்தாங்க. பைனரி ஃபார்ம் 0,1 மட்டும்தான் இன்புட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஜெனரேஷனுக்கான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதுக்கு கீழே சார் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டருக்கு பேரெல்லாம் என்ன சார் அப்படின்னா அதில் நேம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே பாரு, எக்ஸாம்பிளோடைய அண்டரில் கீழே கொடுத்துருக்காங்க இனியாக், எட்வாக் அண்டு யூனியாக். இனியாக்னா என்ன சார் எக்ஸ்பாண்டு, யூனியாக்னா என்ன சார், எட்வாக்னா என்ன சார்னா இனியாக்னா எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டகிரேட்டட் அண்டு கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டருக்கு நேம் என்ன சார்னா இனியாக்னா அதுக்கு ஃபுல் எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டகிரேட்டட் அண்டு கம்ப்யூட்டர். செகண்டாக வந்தது எட்வாக்னு இருக்குது பார்த்தியப்பா, இதுக்கு நேம் என்ன சார்னா இது எல்லாமே ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான், எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். தேர்ட் ஒன் இஸ் வந்து யூனியாக், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு பேருப்பா. இதுதான் ஃபஸ்ட் ஜெனரேஷனுக்கான கம்ப்யூட்டர். இதில் பார்ப்பா இனியாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இனியாக்குக்கான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எபோட் 27 டன்னு, ஏறக்குறைய 27 டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஃபீட் இருக்குன்னா 8 ஃபீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரார்லெஸ் கன்சியூம்டு எவ்வளோ பவரை எடுத்துக்கும், எலக்ட்ரிசிட்டி பவர் எடுத்துக்குன்னா 150 வாட் பவரை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ பவர் எடுத்துச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாக ப்ரொவைட் பண்ணும்.
அப்போ ஹீட் அதிகமாக ப்ரொவைட் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எல்லாமே வந்து ஜாம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு 1 hour, ½ hour, 10 minutes, 5 minutes இந்த ரேஷியோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுமா தவிர்த்து நாம் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி 10 hours, 1 day, 2 days, 3 days இது மாதிரியான ஒரு லாங் பீரியடுக்கு வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண முடியல. இது ஒரு பெரிய ட்ராபேக்ப்பா. ஓகேப்பா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து செகண்ட் ஜெனரேஷன்ப்பா. செகண்ட் ஜெனரேஷன் இயர் வந்து பார்த்தோன்னா இயர் ஆஃப் 1956 டு இயர் ஆஃப் 1964. நம்மளுடைய புக்கில் மிஸ்டேக் இருக்குப்பா. இயர் ஆஃப் 1956லேருந்து இயர் ஆஃப் 1964 வரைக்கும் செகண்ட் ஜெனரேஷன்ப்பா. இந்த செகண்ட் ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வேக்கம் டைப்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணாங்க. செகண்ட் ஜெனரேஷனில் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணாங்கப்பா. ரைட். இப்போ பாரு, இந்த செகண்ட் ஜெனரேஷனில் என்னென்ன மெரிட்ஸு என்னென்ன டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, ஸ்மாலர் கம்பேர் டு த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜெனரேஷனுக்கான கம்ப்யூட்டருக்கான சைஸ் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ்டாக கம்மியாக இருக்கும். ஜெனரேட்டர் லெஸ் ஹீட்டு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ஹீட் அதிகமாக ப்ரொவைட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் ஹீட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கம்மியாக ப்ரொவைட் பண்ணிச்சு. கன்சியூம்டு லெஸ் பவர். உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஏன்னா பவர் கம்மியாக எடுத்துக்குது, அதனால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹீட்டு வந்து கம்மியாக இருக்குது ஃபஸ்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து பஞ்ச்டு கார்டு வியர் யூஸ்டு. அதாவது அந்த செகண்ட் ஜெனரேஷனில் தான் இன்புட்டு கொடுக்கறதுக்காக கம்ப்யூட்டருக்குள்ளார பஞ்ச்டு கார்டு வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம கீபோர்டு மூலிமா நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது. நம்ம ஃபெமிலியராக சொபஸ்டிகேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ் எதுனா கீபோர்டு அண்டு மவுஸ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இது மாதிரி இல்லாமல் இந்த செகண்ட் ஜெனரேஷனில் பஞ்ச்டு கார்டை யூஸ் பண்ணி இன்புட்டாக கொடுத்தாங்க. சார் பஞ்ச்டு கார்டுனா என்ன சார் அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ அதாவது நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே கீழே ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் பஞ்ச்டு கார்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்ற வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் முடிச்ச உடனே அந்த வீடியோ நீ வந்து பாரு. இப்போ டைப்ரைட்டிங் மிஷின் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ டைப்ரைட்டிங் மிஷினில் நாம் ஒரு கீயை ப்ரெஷ் பண்ணும் பொழுது அந்த கீயில் வந்து பார்த்தோன்னா என்ன மை இருக்கோ, கீழே இங்க் இருக்கோ, அந்த இங்க் வந்து பேப்பரில் படும். ஆமாவா இல்லையா? ஆனால் பஞ்ச்டு கார்டுனா பஞ்ச்டு உள்ளார வந்து பஞ்ச் ஆகும், பேப்பர் வந்து கிழிஞ்சு. இப்போ ஏ அப்படின்னா ஏன்ற கேரக்டர் சைஸில் அந்த ஷேப்பில் உனக்கு பேப்பர் வந்து கிழிஞ்சிருக்கும், உள்ளார பஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் பஞ்ச்டு கார்டு. இந்த செகண்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்ச்டு கார்டை யூஸ் பண்ணி தான் இன்புட் வந்து கொடுத்தாங்க. ஹவு டு ஒர்க் பஞ்ச்டு கார்டு அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பாரு, உனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு பை த பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ பேட்ச் ப்ராசஸிங்னா என்ன சார், மல்டி ப்ரோக்ராமிங்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 4 சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைனா 2 சிஸ்டம் எடுத்துக்க. இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டத்துக்கு 2 இன்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டா இன்னொரு சிஸ்டத்தில் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர். மல்டி ப்ரோக்ராமிங்னா என்ன, ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு வேறு சிஸ்டத்துலேயும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா இப்போ பார், ஒரு விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூகுளை டைப் பண்ண அப்படின்னா கூகுள்ன்றது உன்னுடைய ஃபோனுக்கு வரும், உன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃபோனுக்கு வரும். அதே மாதிரி 10 மெம்பர்ஸ் அட்டன் டைமில் கூகுளை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 1000 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அட்டன் டைமில் எல்லாருடைய மொபைல் ஃபோன் டிவைஸுக்கும் அந்த கூகுள் அப்படின்ற சர்வர் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. ஆமாவா இல்லையா? இதுக்கு பேர் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு பேர். இந்த 2 மெத்தடாலஜியும் எந்த ஜெனரேஷனில் டிசைன் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஜெனரேஷன்லப்பா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜஸ் வாஸ் யூஸ்டு. அதாவது செகண்ட் ஜெனரேஷனில் மிஷின் லெவல் லாங்குவேஜஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அசம்பிளி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அசம்பிளி லாங்குவேஜஸ்னால் என்ன சார் அப்படின்னா கமாண்டு. என்ன சார் கமாண்ட் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழேயே கொடுத்துருக்கேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பேன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே பிக்சர்ஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்கான். என்ன ஐக்கான் கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக சார் எனக்கு கம்ப்யூட்டருக்குள்ளார ஒரு டிவைஸுக்குள்ளார, அதாவது வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளார ஒரு லொக்கேஷனுக்குள்ளார நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஐக்கான் மேலே சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா மை கம்ப்யூட்டர்ன்ற ஐக்கான் இருக்குது. ஐக்கானை ப்ரெஷ் பண்ணனா டிரைவ்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அதில் டி டிரைவை ப்ரெஷ் பண்ண அப்படின்னா டி டிரைவுக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஆமாவா இல்லையா? இது எல்லாமே
GUI இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி வந்து செஞ்சாங்க ஆமாவா இல்லையா? இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடியது. நீ ஒரு மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடந்தாலும் சரி, கீபோர்டை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடந்தாலும் சரி, இது எல்லாமே GUI டெக்னிக். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜை நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு கமெண்ட்டை கொடுக்கணும். அந்த கமெண்ட்டுக்கு தான் என்ன சார் பேருனா அசம்பிளி லாங்குவேஜஸ் அப்படின்னு பேருப்பா. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் இந்த செகண்ட் ஜெனரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஜெனரேஷன் வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருக்குன்னா IBM 1401, அதே மாதிரி 1620, யூனியாக் 1108, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஜெனரேஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இவ்வளோதான் இந்த 2 ஜெனரேஷனும். பெண்டிங் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல, உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கும் என்னுடைய இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணியும் நீ கேட்கலாம்பா. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ. உனக்கு கம்ப்யூட்டரில் எந்த டவுட் வந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணு, ஓகேவா தம்பி? இதில் என்னுடைய 2 வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வாட்ஸ்அப் நம்பருப்பா. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சார் பண்ணுற அப்படின்னா, தம்பி இன்றைக்கி கிளாஸில் வந்து என்ன நீ கம்ப்யூட்டர் வீடியோ பார்க்குறையோ அந்த வீடியோவை வந்து ஒரு தனி நோட்டு போட்டு கம்ப்யூட்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்ன நான் நடத்தின லெசனை நீ ஹிண்ட்ஸ் எடுக்கணும்பா. அந்த ஹிண்ட்ஸை எடுத்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இதுதான் எனக்கான வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ எழுதின நோட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணு, ஓகேவா? இன்கேஸ் உனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதாச்சும் உனக்கு கண்டென்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு செகண்டாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கும் பார்த்தியா, 9003937747. இந்த நம்பருக்கு கூப்பிட்டு உனக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க. இப்போ நான் அந்த வீடியோவுடைய அதாவது அந்த கண்டென்ட்டுக்கான லிங்க் வந்து அனுப்பிச்சுட்றேன். என்ன சார் கண்டென்ட்டுக்கான லிங்க்னா 2 வீடியோ உனக்கு போடுறப்பா. என்னென்ன வீடியோனா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார்லஸ் பாப்பேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் என்ஜின் அப்படின்ற ஒரு மிஷினை வந்து டிசைன் பண்ணாருப்பா. அதில் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜினை வந்து டிசைன் பண்ணார் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அந்த மிஷின் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் இதிலேயே அப்படியே நான் வீடியோவாக ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் போடுறேன். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சுடு கார்டை யூஸ் பண்ணி எப்படி சார் இன்புட்டாக கொடுத்தாங்க அப்படின்ற இந்த 2 வீடியோவும் அப்படியே நான் உனக்கு லிங்காகவும் சென்ட் பண்ணுறேன், வித் அப்படியே வீடியோவும் போடுறேன். லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணி எதை பார்ப்பா. தேங்க்யூ நண்டால். Hollow of cards were used in fairground organs and the like, and other mechanical machines. But these are IBM standard style cards, which were introduced in 1928, I believe. And பஞ்சுடு கார்டு அப்படின்னு ஒன்று சொன்னாலேப்பா, அதுக்கான வீடியோஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக அப்படியே பாரு. Span, if you like, and we have 10 rows here, and a hole in the value row, so you couldn't use the entire ASCII character set. So, for example, you might have this is known as row 11 up here. This is one you can't see, and this is 12. You might have a punch in row 12. பஞ்சுடு கார்டில் பா நமக்கு என்ன நம்பர்ஸ் தேவையோ அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக ஃபோல் ஆயிருக்கு பாரு. The letter A, for example, or a punch in row 12, punch in row 2 for B, and so on. So you could, if you work out, you could have what 40 combinations. நம்ம நம்பரை டைப் பண்ணி உள்ளார பேப்பர்ஸ் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் நமக்கு நம்பர் தேவையோ அந்த நம்பர் வந்து கரெக்டாக பஞ்ச் ஆயிருக்கு பாருப்பா. Upper and lowercase counters, it got a bit difficult. So better punches had to be introduced, which could punch multiple holes in a column. Then there was obviously more data. And cards like this were in use in the 70s, even in the 80s in legacy machines. And they can't hold a lot of data. I mean, they used to come in packs of 200 cards. And if you're looking at one character per column, we've got 80 columns. So we're looking at 80 characters per card. So there's not that much data. What's that? 8,000 characters per 100? Not a lot of data at all. But it's interesting to see how we've evolved data. Yeah, it's interesting to look at things like this. And later on in the cards life, then binary cards were used, and binary cards allowed. But this is where we came from. This is where our data span from. There's nothing
Nothing on the back except for some holes. Yeah, there we go. They're nice to look at. Lovely stuff. And if they're too punch. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இன்செர்ட் பண்ணியிருக்காங்கப்பா. அது பஞ்ச் ஆகி அந்த கார்டில் உனக்கு வீவ் ஆகிட்டு இருக்குது. இது பஞ்ச் கார்டுக்கான வீடியோ. செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சார்லாஸ் பாப்பேஜ் டிசைன் பண்ண அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோமா இல்லையா, அந்த என்ஜின் எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்றத அப்படியே வீடியோவை போடுறப்பா இருப்பா. இந்த மிஷின் தான்ப்பா டிஃப்ரென்ஸ் என்ஜின். ஃபஸ்ட்டு வந்த கால்குலேட்டிங் மிஷின் அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அவங்களே செஞ்சு காமிக்கிறாங்க. ஒரு டைம் பார்ப்பா. Charles Babbage was the only child of a tyrannical London banker, a bully at home. But his money kept his son and heir financially comfortable for life. Cambridge educated in mathematics and supremely self-possessed, Charles became an iconoclastic writer and habitual inventor. In 1832, the drawing room of his London home became a showcase for demonstrations of a small section of his difference engine, a far from finished device by which he intended to revolutionize calculation by mechanizing it. At his soirees, London's intellectual society watched what you see now. As Babbage cranked its handle, this machine produced a series of polynomial calculations that were repeatable and error-free. Most astonishing, it was automatic. Any of his illustrious guests might have operated the handle as well as Charles Babbage. Perhaps the geologist Charles Lyell, or Charles Darwin, or Charles Dickens. Once set, the machine seemed able to proceed, to think on its own. But what was called the beautiful fragment of the machine Babbage had intended to build was all he ever finished of it. In fact, his imagination had already moved on to an even more ambitious mechanism, one that would make obsolete the abandoned machine. The Analytical Engine would be a general-purpose calculating automaton. For most of 30 years, he would revise and improve his notional design. Only a few partial sections of it were built, this one after Babbage's death by his son. The Analytical Engine was an ever-evolving machine. Each breakthrough elegantly drawn up, annotated to describe mechanical motions with a coding system that Babbage claimed was his finest invention. The Analytical Engine may be the most intricate operating mechanism ever fully realized with paper and imagination alone. In 1846, Babbage abruptly changed course. As if determined to make good on an old obligation, he worked for 2 years to complete a full set of drawings for Difference Engine number 2, rival Babbage's so long ago. And it works, just as Babbage designed it. Every turn of the engine's driving handle is carried through gears, cams, rods, levers, and springs to release and arrest precisely aligned number wheels. A helical arrangement of steel fingers continually pulls the register towers to find and perform the carrying of tens. In its continuing sweep upward, it is mesmerizing. The intricate printing section can be programmed for 1, 2, or 3 column output, for 2 font sizes at once, for variable margins and column gaps, even word wrap where necessary.
It prints hard copy on paper and simultaneously impresses the same output into a tray of plaster to produce a stereotype, a mold for casting a full-page printing plate. When a tray is full, the printer pauses the entire machine. In the spring of 2008, a clone of DE2 commissioned by Nathan Myhrvold was completed at the Science Museum and shipped to California. At the Computer History Museum, it would charm new thousands of discerning eyes. Today, the crotchety proud genius, who never managed to prove it during his lifetime, has a fair claim to honor as a pioneer in the history of intelligent machines, just as his parlor guests in 1832 suggested. His difference engine continues to inspire the admiration of his intellectual heirs, a celebrated and unique icon to chroniclers of computing. ரைட், அவ்வளோதான்ப்பா. ஒரு டிஃப்ரென்ஸ் என்ஜின் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்றது வீடியோவில் காமிச்சிருக்காங்க. இதை விட அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைன்னா யூடியூப்பில் போய் டைப் பண்ணிப்பாரு. ரிமைனிங் மோர் வீடியோஸ் வந்து அதை பார்த்துக்கலாம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.